வியூசர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பொய்யை சொல்லி ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது. பொய் என்னைக்கா இருந்தாலும் அது வெளிவந்துதான் தீரும். அதனால ஒரு பொய்யை சொல்லியே ஒரு ஆட்சியை நடத்திவிட முடியாது. ஒரு பொய்யை சொல்லி தற்காலிகமாக நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா அதே போல பொய்யை சொல்லி சொல்லி உங்களால நிரந்தரமாக இந்த மக்களை ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் இந்த மக்கள் விழித்துக் கொள்வார்கள். அப்படி விழித்துக் கொள்ளும் பொழுது உங்களை டவுசரை உருவி விட்டு ஓடதான் வைக்க போறாங்க. புரியுதுங்களா? அப்படிதான் இன்றைக்கு இந்த தாவேக அரசு நேற்று முந்தா நேத்துல 2 நாளா இவனுக்கு என்ன பண்ணானுங்க அப்படின்னாக்க 1,00,000 கோடி முதலீடை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். எப்படி முதலீட்டாளர்களே இல்லாமல் முதலீட்டாளர்கள் கூட்டம் நடத்திய ஒரே கோஷ்டி நம்ம கரகாட்ட கோஷ்டி தான். எப்படி 1,00,000 கோடி முதலீடை இவர்கள் ஈர்த்திருக்கிறார்களாம். சரி, 1,00,000 கோடி முதலீடு ஈர்த்திருக்கல, வெள்ளை பேப்பர் கொடு கொடு, வெள்ளை அறிக்கை கொடு. கொடுக்க முடியுமா உன்னால? கொடுக்க அந்த தைரியம் இருக்கிறதா? இதே போலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சியில டிஆர்பி ராஜா கிட்ட கேட்கிறார், ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க, இத்தனை 1000 கோடி முதலீடுகள் இழுத்திருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க அப்படின்னு அந்த அதிமேதாவி டேபிள்ல இருக்க பக்கத்துல இருக்க வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு பெரிய அறிவாளி புளுத்தி மாதிரி பேசினதாலதான் இந்த தமிழ்நாடு மக்கள் அவரை இன்றைக்கு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு, இந்தா நீ வெள்ளை அறிக்கை கேட்டப்ப வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டினல, இந்தா வெள்ளை பேப்பரை பார்த்துக்கிட்டு உட்காந்துரு அப்படின்னு வீட்டிலேயே உட்கார வச்சுட்டாங்க. அதே போன்ற வேலையை இன்றைக்கு தாவேகா செய்யுது. திமுகவுக்கு சற்றும் சளைத்தவர்கள் நாங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த தாவேகாவும் அதே வேலையை பாக்குது. கேட்டா 1,00,000 கோடி முதலீடு இழுத்துட்டாங்களாம். 2 நாளா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் எதுக்கடா திடீர்னு முதலீட்டாளர் மாநாடுன்னு சொல்லிட்டு திடீர்னு சட்டனம் நடத்துறாங்க. அதாவது ஆக்சுவலா இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் இப்ப புரட்சி தலைவி அம்மா காலத்துல 2 தடவை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறாங்க. அப்படி உலக முதலீட்டாளர்கள் 2 தடவை மிகப்பெரிய கிராண்டா நடத்துறாங்க. அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அறிவிப்புகள் வெளியிட்டு அதற்கான மேடைகள் எல்லாம் போடப்பட்டு அதற்கான அரங்கம் தயார் செய்யப்பட்டு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்ல இருக்கக்கூடிய டாப் கம்பெனிகளுக்கு இங்க தமிழ்நாடு அரசிலிருந்து லெட்டர் போனது. இந்த மாதிரி உலக முதலீட்டாளர் மாநாடுகள் நடத்துறோம், உங்க கம்பெனி சார்பா வந்து கலந்துங்க, நாங்க தொழில்துறையை ஊக்குவிக்க போகிறோம், உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்க சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி ப்ராப்பரா பண்ணாங்க. ஆனா இந்த கரகாட்ட கோஷ்டி 2 நாள்ல உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்திட்டாங்க. எப்படி 2 நாள்ல முதலீட்டாளர் மாநாடு நடத்தி ஒரே நாள்ல 1,00,000 கோடி முதலீட கொண்டு வந்திருக்காங்க. இது எப்பேற்பட்ட கரகாட்ட கோஷ்டியா இருக்கும் பாருங்க. முதலமைச்சர் வந்தாரு, 1,00,000 கோடி முதலீடுன்ற ஒரு அந்த பின்னாடி வச்சிருந்த பேனர்ல போய் நின்னாரு, ஒரு போட்டோ எடுத்தாரு, ஒரு வீடியோ எடுத்தாரு, ரீல்ஸ் எடுத்தாரு, ரீல்ஸ் போட்டாங்க, போய் படுத்துக்கிட்டாங்க. தொழில்துறை எங்கடா? முதலீடு எங்கடா? வேலை வாய்ப்புகள் எங்கடா? பதில் சொல்லுங்கடா அப்படின்னு இன்னைக்கு நாம புலம்பிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அவனுக்கு கூந்தலுக்கு என்னன்னு அவனுக்கு போய் படுத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த முதலீடு எங்க? யார் முதலீடு பண்ணது? எந்த நிறுவனம் முதலீடு பண்ணது? எத்தனை 1000 கோடி முதலீடு பண்ணது? எத்தனை வேலை வாய்ப்புகள் வந்திருக்கிறது சொல்லு. ஒத்த செங்கல் நடுல இந்த தாவேக ஆட்சியில ஒரே ஒரு நிறுவனம் ஒத்த செங்கல் நடுல. ஆனா 1,00,000 கோடி முதலீடை இவங்க நொட்டி போட்டாங்களாம். எங்கய்யா அந்த 1,00,000 கோடி முதலீடு சொல்லுங்க ஐயா, எங்கய்யா வச்சிருக்கீங்க? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணையா? உங்க ஒப்பனை காணும்னு இப்படி பார்த்தா பத்தாது, எங்கடா முதலீட காணும்னு இப்படியும் கொஞ்சம் பாருங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அங்க நிற்கிறாரு, அதுல எல்லாரும் விஜய் கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அவங்கதான் உலக முதலீட்டாளர்களாம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க விஜய் கிட்ட. எந்த ஊர்லடா எந்த முதலீட்டாளர்களா இந்த மாதிரி முதலமைச்சர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க சொல்லு பாப்போம். நீங்க இங்க உள்ள இருக்கிற ஏதோ அந்த அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்டுக்கு அவனுக்கு மேக்கப் போட்டு அவனுக்கு கோட்டு சூட்டு வாங்கி கொடுத்து, இந்த பாண்டியராஜன் ஒரு படத்துல சொன்னவர்ல, ஒரு தெருவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் எல்லாத்தையும் அழைத்து அவங்களுக்கு கோட் சூட்டு போட்டு 10,000 4,000 5,000 அப்படின்னு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கேயோ மூளையில பொட்டி கடை வச்சிருந்தவன், எங்கேயோ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வித்தவன், பிஸ்கெட் வித்தவன், அவனுக்கு எல்லாம் கோட்டு சூட்டை போட்டு கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு அவனுக்கு கூட போட்டோ எடுத்துட்டு 1,00,000 கோடி முதலீடு, 16,000 கோடி முதலீடு, 15,000 கோடி முதலீடு, 10,000 கோடி முதலீடு, இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி அதான் நடந்துட்டு இருக்கு. சரி, எதுக்கடா 2 நாள்ல உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி 2 நாள்ல 1,00,000 கோடி முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காடா இவங்க இவ்வளவு அவசர அவசரமா பண்ணாங்கன்னு பார்த்தா, சுதந்திர தினம் வருது இல்ல, அந்த சுதந்திர தினத்துல ஏதாவது உருட்டணும் இல்ல, உருட்டுறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வேணும் இல்ல, அதுக்குதான் இது. ஏன்னா இவங்க ஆட்சியில ஒரு திட்டமும் கொண்டு வரல. அம்மா உணவகம் தொடர்கிறது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் தொடர்கிறது, அவர் கொண்டு வந்த மகளிர் விடியல் பயணம் தொடர்கிறது,
இப்படி திமுக அதிமுக ரெண்டும் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் அப்படியே தொடர்கிறது. அத்தனைக்கு பேரை மட்டும் மாத்திட்டார். எப்படி திட்டம்லாம் கொண்டு வந்தது நடைமுறைப்படுத்தியது திமுக அதிமுக, அதுக்கு பேரை மட்டும் மாத்திட்டு நானா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போஸ்டர் ஓட்டி வச்சிருக்காங்க. இத சொன்னா செருப்படி விழும்ல. அதுக்குதான் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு. இப்ப என்ன சொல்லுவாங்க பாருங்க, நாங்க மாநாடு போட்டு 1,00,000 கோடி முதலீடுகளை இழுத்திருக்கிறோம். எங்கடா அந்த முதலீடு தெரியலீங்க. அத எங்கடா அந்த வாழைப்பழம்னா இன்னொன்னு அதாங்க இது, இன்னொரு வாழைப்பழம்னா அதாங்க இது அப்படின்ற மாதிரி எங்கடா முதலீடுனா அதாங்க இது அப்படின்ட்டாங்க இன்னைக்கு. சரி, உண்மையாகவே அங்க வந்து நிறுவனங்கள் கலந்து கொண்டனவா? புதிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வந்தனவா? எத்தனை நிறுவனங்கள் வந்து இவர்களை கையெழுத்திட்டது அப்படின்னு நம்ம பார்த்தா எல்லாமே ஃபோர்ஜரி ஸ்கேமா இருக்கு. இந்த ரீல்ஸ் ரீட்டா பாக்குற வேலையா இருக்கு. ஃபுல் ஸ்கேம். அங்க முதலீடே வரல, முதலீட்டு நிறுவனங்களே வரல. புரியுங்களா? முதலீட்டு நிறுவனங்களே வரல. உதாரணத்துக்கு ஒரு 5-6 கம்பெனியை மட்டும் நான் உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்றேன். இவங்க அறிவிச்சது, அதாவது இந்த நிறுவனங்கள் எங்களுக்கு வந்து முதலீடு பண்ண வந்தாங்க, கையெழுத்தானது இத்தனை 1000 கோடி, இத்தனை வேலை வாய்ப்புகள் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அது எந்த நிறுவனம் பட்டியல் சொல்றேன், நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணீங்க. சரிங்களா? கூகுள்ல போயிட்டு செக் பண்ணீங்க. நான் சொல்றேன் பாருங்க. அக்னிகுல் காஸ்மோஸ் வேலை வாய்ப்பு வந்து 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு, 400 கோடி முதலீடு. YKK ஜப்பான் வேலை வாய்ப்பு வந்து 4316 பேருக்கு 1651 கோடி முதலீடு. ஆபிட் குழுமம் 12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, 7,000 கோடி முதலீடு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோடோரான் ஃபுட்ஸ் 1075 பேருக்கு வேலை வாய்ப்பு, 185 கோடி முதலீடு. அடுத்து LNT 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு, 2500 கோடி முதலீடு. விக்ரம் சோலார் 800 பேருக்கு வேலை வாய்ப்பு, 1300 கோடிக்கு முதலீடு பண்றாங்க. சுஜ்லான் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு, 500 கோடி முதலீடு. அப்படின்னா ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் பண்ணி 500 பேருக்கு முதலீடு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. NDR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு, 200 கோடி ரூபாய் முதலீடு. அடுத்தது டேப் ஸ்நாக்ஸ் 450 பேருக்கு வேலை வாய்ப்பு, 220 கோடி முதலீடு பண்றாங்க. வைஷாலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் 400 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு, 500 கோடி ரூபாய் முதலீடு வந்து பண்றாங்க. சரி, இந்த நிறுவனம் சொன்னல, இந்த நிறுவனம் மட்டும் எடுத்துக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 நிறுவனம் மட்டும் நாம பார்ப்போமே. இந்த 10 நிறுவனங்கள் உண்மையாகவே இவர்கள் கொண்டு வந்ததா, இவர்கள் முதலீடுகளுக்காக கொண்டு வந்ததா என்பதை நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவனுக்கு எவ்வளவு பெரிய ஃப்ராடுகார கோஷ்டி, எப்படி ஸ்கேம் பண்ணி மக்களை ஏமாத்துறானுங்க, அவனுங்களே ஏமாத்திக்கிறாங்க இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ சூப்பரா உழைக்கிறாரு, இரவு பகல் பாராமல் உழைக்கிறாரு, காலைல 6 மணிக்கு டிஃபனை கட்டிட்டு போனா பிள்ளையாண்டா, நைட்டு 10 மணி வரைக்கும் உழைக்கிறாண்டா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு உள்ள போயிட்டு தூங்குறாரா இல்ல சரக்கு அடிச்சிட்டு என்ன பண்றாரு யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? சரி, அப்ப இந்த நிறுவனங்கள்ல பார்ப்போமே நாம. இதுல அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் சொன்னாங்கல்ல, அந்த அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் இவங்க ஆட்சியில் இப்ப கொண்டு வரப்படுதா? 2017 IIT மெட்ராஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டால உருவாக்கப்பட்ட நிறுவனம். அது 2017 வந்துருச்சு, அம்மா ஆட்சி காலத்திலேயே. அதாவது ஸ்டூடெண்டால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். ஏற்கனவே வந்த நிறுவனத்துக்கு நீ என்ன இப்ப முதலீடு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்க, நீ என்ன கொண்டு வந்தன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்க. அடுத்த நிறுவனம் பாருங்க, YKK இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஆக்சுவலா இந்த YKK நிறுவனம் வந்து ஜப்பான் நிறுவனம் அப்படின்னு இவங்க உருட்டிட்டு இருக்காங்க. இந்தியாவில கிளைகளே இல்லைன்னு இவங்க உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த YKK நிறுவனம் அடையாறுல ஆல்ரெடி ஆபீஸ் வச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த YKK நிறுவனம் இந்தியாவில இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இவனுங்க இப்போ ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னாக்க, இங்க பாருங்க நாங்க புதிய முதலீடு எடுத்துட்டோம், இவங்க ஒரு 500 கோடி வந்து முதலீடு பண்றாங்க அப்படின்றாங்க. அப்ப ஏற்கனவே இந்த நிறுவனம் இருக்கு. அப்ப அது யார் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது? யாரால் கொண்டு வரப்பட்டது? இப்ப நீ தான் கொண்டு வந்தான்னு உருட்டுனா அப்ப இதுக்கு முன்னாடி இங்க அலுவலகம் இருக்கு, அது எப்படி? இந்த நிறுவனம் இப்படி. அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஃபோடரான். இந்த ஃபோடரான் நிறுவனத்தை வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க 1075 பேர் வேலை வாய்ப்பு, 185 கோடி ரூபாய் இவங்க முதலீடு பண்றாங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோடரான் குழுமம் யாரா அப்படின்னு போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா, இந்த குழுமம் வந்து பழைய கோட்டைன்ற ஊர்ல, தமிழ்நாட்டுல பழைய கோட்டைன்ற ஊர்ல கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது என்ன கம்பெனினா, நீங்க இந்த மளிகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்க ஃப்ரிட்ஜ்ல பாருங்களேன், டில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் வச்சிருப்பாங்க சின்ன சின்னதா. இப்ப நீங்க போய் மாசா அப்படின்னு கேட்டா அந்த மாசா பிராண்ட தரமாட்டானுங்க. 10 ரூபா மாசா தாங்கன்னு போய் கடையில கேட்டீங்கன்னா அவன் மாசான்னு பேர் போட்ட பிராண்ட் போட்டு அந்த ஜூஸ் தர மாட்டான், வேற ஒரு பேர் போட்டு அந்த மேங்கோ ஜூஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு நிறுவனம் தான் அந்த டில்லோ. இவங்க வந்து அந்த டில்லோன்ற நிறுவனம் ஆரஞ்சு ஜூஸ்,
அப்புறம் சவனப் மாதிரியான ஜூஸ், அப்புறம் மாசா வந்து போலியா தயாரிச்சு விற்கிறது, இந்த மாதிரி தயாரிச்சு விற்கக்கூடிய இந்த டில்லோ நிறுவனத்தை தான் இவனுங்க வந்து முதலீடு கொண்டு வந்தது. 185 கோடி இவங்க முதலீடு பண்ண போறாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க, இது பழைய கோட்டை என்ற இடத்துல ஆல்ரெடி கம்பெனியை போட்டு 4-5 வருஷமா இந்த டில்லோ பிராண்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா மளிகை கடையிலும் இந்த ஜூஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நீ முதலீடு கொண்டு வந்தன்னு சொல்ற? அடுத்து வந்து ஆவியட் குழுமம் அப்படின்னு ஒரு குழுமம். அந்த ஆவியட் குழுமம் வந்து நெதர்லாந்து கம்பெனி. இது ஒண்ணுதாயா இவனுங்க சொன்னதுலயே வெளிநாட்டு கம்பெனி இது ஒண்ணுதான். புரியுங்களா? அந்த ஆவியட் குழுமம் ஆல்ரெடி எம்யூ போட்டாங்க. இவனுக்கு புதுசா கொண்டு வரல, ஆல்ரெடி எம்யூ போட்டாங்க. இதுலயும் ஃப்ராடு தானோ. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஃபோர்ட்ரான் ஃபுட் பேசுறோம். எல்என்டி 2000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்களா, 2500 கோடி முதலீடு பண்றாங்களா. இந்த எல்என்டி நிறுவனம் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருக்கு. நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல கூட அவங்க பிரான்ச் வச்சிருக்காங்க. இதோ இங்க சென்னைக்குள்ள அவங்க பிரான்ச் இருக்கு. சென்னையில நிறைய கட்டுமான பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. எல்என்டி நிறுவனம் இருக்கு. நாங்க கேட்கறது எந்த கம்பெனியை புதுசா கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கிற கம்பெனி நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணதான் போறான். ஏன்னா அவனுக்கு வியாபாரம் முக்கியம். அது எப்படா புதிய முதலீடுன்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அடுத்து பாத்தீங்கன்னா விக்ரம் சோலார். இந்த விக்ரம் சோலார் அப்படின்ற நிறுவனம் எங்க இருக்குனாக்க, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் பனையூர், ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகாவில் பனையூர்னு ஒரு வில்லேஜ். புரியுங்களா? பனையூர் வில்லேஜ்ல இந்த விக்ரம் சோலார் நிறுவனம் ஏற்கனவே இருக்கிறது. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனத்திட்ட என்ன நீ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறன்னு கேட்கிறோம். புதிய நிறுவனம் எங்க? அவன் ஆல்ரெடி இருக்கிறான். நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவன் கடையை பெருசாகத்தான் போறான். ஏன்னா வியாபாரம் அவன் பண்ணதான் போறான். அப்ப ஏற்கனவே இருக்கிற நிறுவனம் தான் புதிய முதலீடா? இது மக்களுக்கு புரியுதா? இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு புரியுதா இவனுங்க என்ன மாதிரியான ஃப்ராடு தனம் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு? சரி, அடுத்த நிறுவனம் சுஜ்லான் 500 கோடி முதலீடு பண்றாங்க, 500 பேருக்கு வேலை வாய்ப்பு தராங்க. இந்த நிறுவனம் குஜராத்தை சார்ந்த நிறுவனம். ஆல்ரெடி குஜராத்ல இயங்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த நிறுவனம் அதை நாங்க கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இதனுடைய பின்னணி வந்து நம்ம விசாரிக்கல. ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஏதாவது ஷெல் கம்பெனியா என்னன்னு நமக்கு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா என்டிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து 200 கோடி முதலீடு பண்ணுதான். இந்த என்டிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 150 பேருக்கு மேல வந்து வேலை கொடுக்குதான். இந்த என்டிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதுவும் சென்னையில இருக்கிறது. எங்க சென்னையில்னாக்கா நந்தியம்பாக்கம், பொன்னேரி தாலுகா நந்தியம்பாக்கத்துல இந்த என்டிஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆல்ரெடி இயங்கிட்டு வருது. புரியுதா? அடுத்த நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க டாப்ஸ் ஸ்நாக்ஸ். இந்த டாப்ஸ் ஸ்நாக்ஸ் என்ற இந்த நிறுவனம் கோயம்புத்தூர்ல இயங்கக்கூடிய நிறுவனம். புரியுங்களா? கோயம்புத்தூர்ல தன்னுடைய தலைமையகத்தை வச்சு கோயம்புத்தூர்ல இயங்கக்கூடிய நிறுவனம். ஆல்ரெடி அவன் கம்பெனி வச்சு அவன் இயங்கிக்கிட்டு தான் இருக்கான். அப்ப அவங்க கூட என்ன நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி ஒன்றும் புரியல. அடுத்து வந்து வைஷாலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் 500 கோடி இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களாம். 400 பேருக்கு வேலை வாய்ப்பாங்க. சரி, இந்த வைஷாலி நிறுவனம் எங்க இருக்கு? இந்த வைஷாலி நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க ஷைலி இன்ஜினியரிங். சரி, ஓகே, ஷைலி இன்ஜினியரிங் அது எங்க இருக்குன்னே தெரியல. அந்த வைஷாலி நிறுவனத்தினுடைய டீடைல் இணையதளத்திலேயே கிடையாது. அப்போ இவனுங்க நாங்க முதலீடு கொண்டு வந்ததாக இவனுங்க அறிவிச்சானுங்கள ஒரு 10 கம்பெனி. அந்த 10 கம்பெனியுடைய பின்னணியை நம்ம ஆராயும் போது ஒன்னு நெதர்லாந்து கம்பெனி, ஒன்னு குஜராத் கம்பெனி, மீதி எல்லாம் தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனி. புரியுங்களா? ஆல்ரெடி 8 நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனி. அப்போ நீ யாருக்காக முதலீட்டாளர் மாநாடு நடத்தின? ஏற்கனவே முதலீடு பண்ணவங்கிட்ட போயிட்டு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறதுக்கு பேர் என்ன? இது எச்சத்தனமா இல்லையா? முதலீடுனா என்னங்க? வேறு மாநிலங்கள்ல இருந்து நிறுவனங்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனங்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதற்கு பேர் தான் முதலீடு. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இயங்க இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு வா 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 ஒரு கையெழுத்து போட்டுட்டு சிஎம் கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நீ போய்கிட்டே நாங்க இதை வச்சு உருட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து எடுக்கிறதுக்கு பேரு எவ்வளவு பெரிய எச்சைத்தனம் என்பதை இந்த தமிழ்நாடு பொதுமக்கள் உங்கள்கிட்ட விட்டுறோம் நாங்க. அப்ப இதற்கு பேர் தான் 1 லட்சம் கோடி முதலீடா? அப்ப எவ்வளவு பெரிய ஃப்ராடுகார பயலுக அப்படின்னு இப்ப உங்களுக்கு தெரியுதுங்களா? நாங்க சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. விஜய் ரசிகர்களை சொல்லியும் திருத்த முடியல. ஒண்ணு அவனுக்கு சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தி இருக்கணும். 2 புத்தியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அவங்கள்ட்ட என்ன பேச முடியும் சொல்லுங்க பாப்போம். ஒரு மண்ணும் பேச முடியாதே. அப்போ முதலீட்டாளர் மாநாடு 1 லட்சம் கோடி முதலீடு பொய்யை சொல்வதற்கு இவனுக்கு எப்படி தைரியம் இருக்கிறது? அப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இவனுங்க டிஆர்பி ராஜா கிட்ட வெள்ள அறிக்கை கேட்டானுங்க சொல்லுங்க பாப்பா.
அப்போ டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணுதான், இவனுங்களை பிரிக்க முடியாது. தமிழ்நாடு மக்களினுடைய தலையில நல்லா மிளகா அரைக்கிறானுங்க. உண்மையை சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு, புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு. இவர்களுடைய 2 பேருடைய ஆட்சியில 2 மாநாடு நடத்தி அப்பொழுது வந்த புதிய நிறுவனங்கள் 100 கணக்குல. அந்த நிறுவனங்களுடைய வரவினாலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் நாம பல பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனுடைய வளர்ச்சியாலதான் இன்றைக்கு இந்தியா உயர்ந்து நிற்கிறது. திமுக ஆட்சியில அவங்க ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடத்தினு வாயாலே அவங்களும் வடை சுட்டிட்டு போயிட்டாங்க. 1 லட்சம் கோடி முதலீடுனா அவங்களும் வாயாலே வடை சுட்டிட்டு போயிட்டாங்க. அவங்ககிட்ட ஆதாரம் கேட்டா அவங்களாலே ஆதாரம் கொடுக்க முடியல. ஆனா அதிமுக கிட்ட அப்படி கிடையாது. அதிமுக ஆட்சியில எத்தனை நிறுவனங்கள் புதிதாக கொண்டு வரப்பட்ட பட்டியலை தூக்கி மூஞ்சிலே விசிறுவாங்க. அப்ப டிவிகேவும் டிஎம்கேவும் 2 சேர்ந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 சேர்ந்து பொய்யான ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. 2 சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலையில மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கு. நாம பைத்தியக்காரங்க மாதிரி அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அங்க பாருங்க விஜய் கார்ல போனாரு, கையை செச்சார், சல்யூட் வச்சார், சாப்பிட்டார், ஜட்டி போட்டார், பேண்ட் போட்டார், பனியன் போட்டார், மேல கோட்டை போட்டார், அப்புறம் சரக்க போட்டார், போய் படுத்தார் அப்படின்னு நாம பேசிக்கிட்டு அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எதிர்கால சந்ததி எங்க போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாய் இருக்கிறது. இதை யார் கேட்பது, இதை பற்றி யார் பேசுவது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கு பின்னால அத்தனையும் அடங்கும். சரிங்களா? உங்கள் பார்வைக்கு நாங்க வைக்கிறோம். நீங்க சிந்திச்சு முடிவெடுங்க. இந்த நாசகார சக்தியை தமிழ்நாட்டை ஆள விட்டது சரியா தவறான நீங்க சிந்திச்சு முடிவெடுத்துக்கங்க மக்களே. நன்றி.